அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ல் புதுசாக இந்த டாபிக் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025க்கான ஃபுல் கிராமர், ப்ரோஸ் அண்ட் போயம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். கிராமர் பார்ட் ஃபுல்லாக போட்டாச்சு, கிட்டத்தட்ட முடிய போகுது. ஃபர்ஸ்ட் யூனிட் முடிய போகுது கிராமர் பார்ட்டில். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பஞ்சுவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை உள்ளே கொண்டாந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை சொல்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் பஞ்சுவேஷனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. பஞ்சுவேஷன் மார்க்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் யூஸ்டு இன் ரைட்டிங் டு கிளாரிஃபை த மீனிங் ஆஃப் சென்டென்ஸ். பஞ்சுவேஷனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்கை கிளாரிஃபையாக புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? தே ஹெல்ப் இண்டிகேட் பாசஸ், எமோஷன்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா? இது எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துல நாம் ஃப்ளோவாக பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா அது புரியுமா? ஸோ நிப்பாட்டுற இடங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறோம், எந்த இடத்துல நிப்பாட்டி பேசுகிறோம், அது எந்த இடத்துல கமா போடுறோமோ அதை பொறுத்து என்டையர் அர்த்தமும் மாறும். ஓகேவா? இது எந்த இடத்துல நிப்பாட்டி பேசணும், எந்த இடத்துல எமோஷனை வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது தான் பஞ்சுவேஷனுடைய பர்பஸே. ஓகேங்களா? ஸோ பஞ்சுவேஷன் தானே, ஒரு புள்ளி தானே வைக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கீழே அப்படியே பாருங்க எவ்வளவு விஷயங்கள் மட்டும் இந்த பஞ்சுவேஷன் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சுவேஷனா முதல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பஞ்சுவேஷன் பாருங்க. கமா இருக்கு, செமிகோலன் இருக்கு, கோலன் இருக்கு, ஃபுல் ஸ்டாப் இருக்கு, எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு, டேஷ் இருக்கு, இன்வெர்டட் கமாஸ் இருக்கு, அப்பாஸ்ட்ரஃபி இருக்கு, பிராக்கெட்ஸ் இருக்கு, கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை பஞ்சுவேஷன் நேமும் எதுக்குள்ள வருது? இந்த பஞ்சுவேஷன் டாபிக்ல வருது. பாத்துங்க. சைட்ல உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி சிம்பிள் தெளிவா எடுத்து கொடுத்துருக்கேன். இதுதான் கமா, இதான் செமிகோலன், இதான் கோலன், இதான் ஃபுல் ஸ்டாப், இதான் ஆச்சரியக்குறி, இதான் கொஸ்டின் மார்க், இதான் டேஷ், இதான் இன்வெர்டட் கமாஸ், இதான் அப்பாஸ்ட்ரஃபி, இதான் ஓப்பன் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? A to Z கேபிட்டல் லெட்டர் முழுக்க எங்க வரணும் அப்படின்னு சொல்லி தெளிவா எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படியே உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? கீழே டேப்லேஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துரும். ஃபர்ஸ்ட் கமா. கமாவோட பர்பஸ் என்ன? இண்டிகேட் ஏ ஷார்ட் பாஸ், ஒரு சின்ன நிறுத்தம் தான் கமா. ஓகேவா? இதோட பர்பஸ் வந்து இது எங்கெங்கெல்லாம் வரும்னா, பாஸ் பிட்வீன் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் இன் ஏ சீரியஸ். பாஸ் பிட்வீன் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் இன் ஏ சீரியஸ். அதாவது எங்கன்னா வேர்ட்ஸுக்கு நடுவில் வரும் ஃப்ரேசஸ். அப்போ ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸ் படிச்சிட்டிங்கன்னா தெளிவாக தெரியும் ஃப்ரேசஸ் என்ன, கிளாஸஸ்னா என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பாருங்க. ராணி பாட் எ பென், பென்சில், ரப்பர் அண்ட் ஸ்கேல். இப்போ ராணி பென், பென்சில், ரப்பர், ஸ்கேல் அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கொண்டு போகல. பென்னுக்கு அப்புறம் ஒரு கமா, பென்சிலுக்கு அப்புறம் கமா. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் வேர்ட்ஸ் வர்றப்ப கண்டிப்பாக நம்ம கமா போட்டே ஆகணும். ஓகேவா? ஏன்னா அடுத்தது வருது வரிசையா, அது ஃபாலோவிங் லிஸ்ட்ல வருது, அப்ப கமா போடணும். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. அட்ரஸிங் எ பர்சன், அட்ரஸிங் எ பர்சன். எஸ் சார். இப்போ இந்த எஸ்ங்கிற இடத்துல கமா போட்டிருக்கோம். ஒருத்தங்களா அட்ரஸ் பண்றோம். நோ சார், எஸ் சார் அட்ரஸ் பண்ணும் போது இதெல்லாம் ரூல். இந்த ரூலுக்குள்ள தான் கேள்வி வரும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகே, இது ஒரு ரூல் அப்படின்ட்டு. ஸோ அட்ரஸ் பண்ற பர்சன்ஸ் அப்போ வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? கமா போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்க. செப்பரேட்டிங் நம்பர்ஸ், டேட்டு, அட்ரஸ், இங்கெல்லாம் கமா வரணும். நம்பர்ஸ் 9th August 1990 கமா, இன் லக்னோ கமா, உத்தரப்பிரதேஷ் வருதா? ஸோ நம்பரை பிரித்து காட்டுறதுக்கும், டேட்டை பிரித்து காட்டுறதுக்கும், அட்ரஸை பிரித்து காட்டுறதுக்கும் கமா கண்டிப்பாக போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன்? இங்கே பாருங்க. வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நான் சொல்லணும்னா, ஃப்ரேசஸ்ங்கிறது மீனிங் தராது. கிளாஸஸ்ங்கிறது இண்டிபெண்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ், டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இருக்கும். ஓகேவா? அதை ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? ஸோ ஃப்ரேசஸையும் கிளாஸஸையும் பிரித்து காட்டுறது கண்டிப்பாக கமா கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் வரிசையாக வர்ற ஃபாலோவிங் ஐட்டம்ஸ்க்கு நம்பர் தேவை. அதுக்கப்புறம் ஒரு பர்சன்ஸ் அட்ரஸ் பண்ணுறோன்னா நம்பர் தேவை, கமா தேவை. அடுத்த நம்பரை பிரித்து காட்டுறதுக்கு, டேட்டை பிரித்து காட்டுறது, அட்ரஸை பிரித்து காட்டுறது கமா தேவை. ஃப்ரேசஸ் இன் அப்போசிஷன், ஃப்ரேசஸ் இன் அப்போசிஷன். மிஸ்டர் மோகன் த டீச்சர் is my mother. Mr. Mohan, the teacher, is my mother. Mr. Mohan.
இஸ் மை பிரதர், சாரி மதர்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் மோகன் த டீச்சர் இஸ் மை பிரதர். மோகன் வந்து டீச்சரா இருக்காரு, அவர் என்னுடைய பிரதர். ஸோ ஃப்ரேசஸ் இன் அப்போசிஷன், அப்போசிஷன் மீன் பண்ணி எது வந்தாலும் மோகன் டீச்சர் அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் கம்மா போட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? ஓகே. அடுத்த கோட்டர் சென்டென்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச். முக்கியமா நான் இதுல உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நமக்கு கேள்வி எப்படி வரும் அப்படின்னு நான் ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கேன் இவங்களுடைய தேரியை வச்சு. எப்படின்னா, கண்டிப்பா நமக்கு எதெல்லாம் கொடுக்க போறானுங்க, டைரக்ட் ஸ்பீச்ல தான் கேள்வி வரப்போகுது. ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ளதான், அந்த டைரக்ட் ஸ்பீச் ஃபார்மேட்ல தான் எல்லா விதமான இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. கொட்டேஷன் வருது, கேபிட்டல் வருது, கொஸ்டின் மார்க் உள்ள வரைக்கும் வருது, இந்த மாதிரி எல்லா விதமான சிம்பிளையும் யூஸ் பண்ற மாதிரி வருது. அப்ப கண்டிப்பா நமக்கு டஃப்பான ஏரியான்னு பார்த்தா கண்டிப்பா இதைத்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த யூ வாஸ் செட், கோட்டட் சென்டென்ஸ் பாத்தீங்களா? கோட் பண்ணிருக்க இடத்துல அதுக்கு முன்னாடி கம்மா வந்திருக்கா, அதான் டைரக்ட் ஸ்பீச்ல யூ வாஸ் செட் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம், என்னன்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சு, ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னு. ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுங்கிறது யூ வாஸ் செட் அப்படிங்கிறது என்னது, ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுங்கிறது ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார். இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சையும் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சையும் பிரித்து காட்ட வேண்டிய இடத்துல கமா வரணும். புரிஞ்சுக்கலாம்? இதோட ரூல் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்த செமிகோலன் இண்டிகேட்ஸ் எ ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் எ கமா. கமாங்கிறது லைட்டா ஸ்டாப் பண்றது. ஓகேவா? ஸ்பீட் பிரேக்கர்ல போய் லைட்டா ஸ்லோ பண்ணிடுறோம்ல, அது மாதிரி. ஆனா செமிகோலன்ங்கிறது டைரக்டா ஒரு ஸ்டாப் கொடுத்து அப்புறம் எடுக்கிறது. ஓகேவா? இது எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, so close relationship between a sentence. Today we love, what tomorrow we hate. Today we seek, what tomorrow we shun. இது வந்து ஒரு கண்டினியூஸான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பட் இந்த இடத்துல ஒரு கடுமையான பாஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், பாஸ் கொடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும், அதோட மீனிங்கே புரியும். டுடே வி லவ், வாட் டுமாரோ வி ஹேட். இன்னைக்கு நம்ம லவ் பண்ணலாம், நாளைக்கு வெறுக்கலாம். டுடே வி சீக், வாட் டுமாரோ வி ஷன். ஓகேவா? ஸோ இது மொத்தமா பார்த்தீங்கன்னா பெரிய சென்டென்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஒரு ஹாஃப் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக என்ன செய்ய முடியும், கரெக்டாக மீனிங் புரியும். அதுக்கு தான் செமிகோலன். செமிகோலனோட விஷயம் என்னன்னா, ஸ்ட்ராங்கர் பாஸ் தென் ஏ கமா. கமாவோட இது ஒரு ஸ்ட்ராங்கர் பாஸ் கொடுக்கும். அடுத்து செப்பரேட் வேர்ட் குரூப்ஸ். He lost his phone. He was afraid he would be punished. செப்பரேட் வேர்ட் குரூப், அது வந்து வேர்டை பிரிச்சு கொடுக்கறதா கம்மா. இது குரூப்பா கொடுக்கறது, வேர்ட் குரூப், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேரு செமிகோலன் யூஸ் ஆகுது. He lost his phone, அவன் போனை தோஸ்தான். He was afraid he would be punished. இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் தான், ஆனா இடையில பிரேக் தேவை, அங்கதான் செமிகோலன். ஓகேவா? ஓகே. குரூப் ஆஃப் வேர்ட்ஸை பிரிக்கணும்னா செமிகோலன். அடுத்த கோலன் indicates a more complete pass than a semicolon. Indicates a more complete pass than a semicolon. இது செமிகோலனை விட அடுத்த ஒரு பாஸ், கடுமையா வண்டியை நிப்பாட்டி வண்டியை ஆஃப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு சமம், அப்படிதான் மீன் பண்றாங்க. ஆனா பேசும்போது எப்படின்னா, நம்ம இவ்வளவு பாஸ்லாம் கொடுக்கறது இல்லை, பட் ஆனா அதை மீன் பண்றதை சொல்றாங்க கிராமர்ல. ஓகேவா? எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். யூஸ்டு டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். Introduce a list or explanation. Introduce a list or explanation. The part of speech are noun, verb, adjective, etc. இது விஷயம் கிடையாது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆர்னு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் கோலன். ஓகேவா? அதுதான் கோலன். சிம்பிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்துக்கு தான் நம்ம இங்க படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு பெரிய பாஸ் குடிச்சு ஹெட்டிங்க சொல்லி கீழே ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் பெரிய பாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ சம்திங் இஸ் டு ஃபாலோ. எக்ஸாம்பிள், ரவி வேர் ஆர் யூ கோயிங். ரவி வேர் ஆர் யூ கோயிங். ரவி வந்து சொல்றான் என்னன்னா, ரவி இப்படி ரவின்னு போட்டு செமிகோலன் போட்டு தான் என்ன அர்த்தம், ரவி பேசுறது அர்த்தம். அதுதான் சோ சம்திங் இஸ் டு ஃபாலோ. ஸோ யாரோ அந்த வேர்டை ஃபாலோ பண்ற வேர்ட்ஸ் இதுதான். ஸோ ரவி அப்படிங்கிற செமிகோலன் வருது, கோலன் வருது. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா ரவி வந்து பேசுறான், வேர் ஆர் யூ கோயிங் கேட்கறான். ஓகேவா? அந்த மீனிங் தான். ஓகே. நம்ம நிறைய கதைகளை பார்த்துருப்போம், பேர் போட்டு
கோலன் கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் என்னன்னா இதான். ஸோ அவன் பேசுற விதமா ப்ரொசீட் பண்ணுது இல்லையா, அதுதான் கோலன். ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க, ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. ஓகே. ரெப்பர்ஸ் த கிரேட்டஸ்ட் பாஸ். கிரேட்டஸ்ட் பாஸ் என்ன? கிரேட்டஸ்ட் பாஸ் வண்டி ஆஃப் பண்ணிட்டு சாவியை வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்ல, அதுக்கு சமம் இது. ஓகேவா? அதான் யூஸ்டு டு எண்ட் டிக்ளரேட்டிவ் ஆர் இம்பேரட்டிவ் ஸ்டான்ஸ். எண்ட்